இயேசு கிறிஸ்துவுடைய சீஷராக அவரை பின்பற்ற வேண்டுமானால் இயேசுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஒவ்வொன்றாய் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானிக்க போறேன். இயேசுவனுடைய இன்னொரு சுபாவம். இதெல்லாம் நான் இயேசுவிடத்திலே கற்றுக்கொண்டது. இது என்னுடைய சொந்த வாழ்க்கையில இதை வைத்து நான் ஜெபித்தது. அவரை குறித்து தியானித்து என் வாழ்க்கையில இந்த மாதிரி சுபாவம் எனக்கு வேணும், ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறேன். முற்றிலும் மாறிட்டேனா அப்படி என்னால் சொல்ல முடியவில்லை. நான் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறேன். முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேனா அப்படி சொல்ல முடியாது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இன்னும் ஆண்டவர் சுத்திகரித்து நடத்துகிறார். இப்பவும் நான் ஜெபிக்கிற உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். பைபிள் எடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நாம் வாசிப்போம். இயேசு தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்து, அதாவது பாடுகளை சகித்த இயேசு. பாடுகளை சகிக்கிற ஒரு சுபாவம் இயேசுக்குள்ள இருந்தது. அவர் பாடுகளை சகித்து கொண்டார் என்பதாக வசனம் சொல்லுங்க. சிலுவையை சகித்து, பாடுகளை சகித்து, அவருக்கு ஒருவருமாய் பொல்லாத பாவியான மனிதர்கள் செய்த தீங்குகள் அதெல்லாம் சகித்து கொண்டார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்து வியாதேசரை குணமாக்கினால், உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, நீ ஒரு பைத்தியக்காரன் மென்டல்னு பேசுறாங்க, அதை சகித்து கொண்டார். அவரை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க, உயரமான மலையிலிருந்து தள்ளி கொல்ல முயற்சி பண்றாங்க, அதை சகித்து கொண்டார். கூட இருந்த சீஷர்களே அவர் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஒருவன் அவரை காட்டி கொடுக்கிறான் காசுக்காக, அதெல்லாம் அவர் வேதனைப்படுத்தினாலும் சகித்து கொண்டார். அவனை பார்த்தபோது ஆண்டவர் சிநேகிதனே என்று அழைத்து ஆண்டவர் அந்த யூதாசோடு பேசின சம்பவத்தை பார்க்கிற காரணம், அவருடைய மனதுக்குள்ள இந்த வேதனை இருந்தாலும் அதை சகித்து கொண்டார். அவரை வாரினால் அடிக்கிறாங்க, சிறுமைப்படுத்துறாங்க, எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் என்பதாக வசனம் சொல்லுகிறது. இது எதை காண்பிக்கிறது? நாமும் பாடுகளை சகிக்கிறவர்களாக இருக்கணும். சிலருக்கு இந்த பாடு உபத்திரவமே ஒத்துக்கொள்ளாது, அது ஏற்றுக்கொள்ள முடியாதும்பாங்க. ஏற்றுக்கொள்ளணும், நாம் அதை சகிக்கிறதற்கு பழகணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் நமக்கு வாழ்ந்து காண்பித்தார். நீங்க பாருங்களேன், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாய் பிரீதியாயிருக்கும். அப்ப அநியாயமாய் குற்றச்சாட்டி நம்மை பகைக்கும் போது பொறுமையோடு சகிக்கணுமா, அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அடிக்கடி இந்த வார்த்தை பயன்படுது. அது உலக மக்கள் பேசுகிற வார்த்தை. நான் என்ன தப்பு பண்ணேன், யாருக்கு என்ன தீங்கு பண்ண, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி, நான் தீமையா பண்ணினேன், நன்மை தானே செய்யறேன். நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணுமா, அதை சொல்லி நம்ம நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க நன்மை தான் செய்தீங்க, ஆனாலும் தீமை செய்யறாங்க, அதை பொறுமையோடு சகிக்கணுமா. இதான் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த சகிக்கிற அந்த காரியம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீங்க. வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் நாம் அழைக்கப்படவில்லை. நாம் அழைக்கப்பட்டிருப்பதே பாடுகளை சகிக்க, நன்மை செய்து பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதான் இயேசுடைய அடிச்சுவடு. அவர் மாதிரியை பின் வைத்திருக்கிறார்.
இப்படிதான் நீங்களும் நடந்து வரணும். நீங்க நன்மை செய்தாலும் உங்களுக்கு பாடு வரும், நிந்த வரும், அவமானம் வரும், சகித்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இயேசுவிடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். ஏசாயா 53:7 பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நீங்க நெருக்கப்படுறீங்களா? ஒடுக்கப்படுறீங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல, நீங்க ஊழியம் செய்யற இடத்துல நீங்க உங்களை நெருக்கிறாங்க, உபத்திரப்படுத்துறாங்களா? ஆனாலும் இயேசு தம்முடைய வாயை திறக்கவில்லை, பொறுமையோடு சகித்து கொண்டார். ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படி பேசல, பொறுமையோடு சகித்து கொண்டார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருக்கும் ஒரு பொறுமையோடு இருந்தார். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். வாயை திறக்கல, அமைதியா சகித்து கொள்ளுகிறார். அபாண்டமான பழி சுமத்துறாங்க அவர் மேல, பொய்யான குற்றச்சாட்டெல்லாம் சொல்றாங்க. அவர் பதிலே பேசாம அமைதியா இருந்தார். அவரை விசாரித்த பிலாத்து சொல்றான், நீங்க சொல்ற மாதிரி ஒரு குற்றத்தை என்கிட்ட பார்க்கலையே. அப்ப இயேசு உடனே என்னை நியாயத்தை கேளுங்கெல்லாம் பேசல, அமைதியா பேசட்டும், சொல்லட்டும், அவமானப்படுத்தட்டும், சகித்து கொண்டார். இதுதான் ஆண்டவர் இயேசுடைய சுபாவம். நம்மளும் இந்த பொல்லாத உலகம், நம்ம போய் ஒன்னடுக்க விளக்கம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அதான் நீங்க பாருங்க, யார் என்னென்ன பேசுறாங்கல்ல, அதுக்கு அதை பார்க்க, அதுக்கு விளக்கம் சொல்ல நமக்கு டைம் கிடையாது. ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதல. நீங்க பாத்தீங்கல்ல, எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்குது. பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நம்ம தேசத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க. பாவக்கட்டுகள் ஒரு பக்கம், சாபக்கட்டு ஒரு பக்கம், நரகத்தை நோக்கி ஆத்மாக்கள் போறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் போதவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை பெருசு, இதுக்கே நமக்கு நேரம் போதல. சுவிசேஷம் சொல்ல நேரம் போதல. தேவை உள்ள மக்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதவில்லை. நம்ம உட்கார்ந்துட்டு என்ன பேசுறான், அவனுக்கு என்ன விளக்கம் கொடுக்க பேச முடியாது. இயேசு அமைதியா இருந்தார், அவ்வளவுதான். பொறுமையா சகித்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும். அது ரொம்ப அவசியம். நம்ம சகித்து கொள்ள ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அதிலே கிரியை செய்வார். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் என்ற ஒரு தேவ மனிதர், அவர் செத்தவங்களை உயிரோடு எழுப்ப தேவனால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவர். அவர் மூலமா நியூசிலாந்தில் எழுப்புதல் உண்டானார். அவ்வளவு பெரிய மனிதர். ஆனா ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் தெரியுமா? அவங்க மனைவி தான் ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறாங்க, இவர் ரட்சிக்கப்படல. அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்யறவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க. இவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா இவர் என்ன பண்ணுவாரான்னு பிந்தி கரோ பூடிடுவாராம். இங்கிலாந்து தேசத்துல குளிர் நிறைந்த நாட்கள்ல கூட மனைவி ஊழியத்துக்கு போயிட்டு வந்தா அவருக்கு பிடிக்காது. அவங்க கணவருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு தான் போவாங்க. அவங்க வெளியே போயிட்டு ஊழியம் செய்ய போனா ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் அவர் கரோ மூடிடுவாராம். மனைவியை வீட்டை வெளியில போட்டு கரோ பூட்டிடுவார். அவர் தூங்கிடுவாரு, கதவை திறக்க மாட்டார். ராத்திரி வெளியே கொஞ்சம் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மனைவி வந்தா வீடு பூட்டி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்களா, வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருப்பாங்களா, அப்படியே குளிர்ல நடுங்கி கொண்டு. அதுக்குன்னு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இருந்தாலும் ராத்திரி முழுதும் வீட்டு வாசல் உட்கார்ந்துருப்பாங்களாம். காலையில விக்கிள்ஸ்வொர்த் கதவை திறந்தா இவங்க மனைவி ஏதாவது கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க அமைதியா எழும்புவாங்க, குட் மார்னிங் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போவாங்களாம். காஃபி போட்டு முதல்ல கொண்டு வந்து கணவர்கிட்ட கொடுப்பாங்களாம். எப்படி அவங்க பாடுகளை சகித்தார்கள். அதான் கிறிஸ்தவ சுபாவம். நான் ஊழியத்துக்கு தானே போனேன், என்ன வெளியே போட்டு கதவு போட்டுட்டீங்க, கத்துறவங்கள என்ன பண்ணுவார் பாருங்க, அப்படிலாம் அவங்க பேசல. பொறுமையா சகித்தார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு குடும்பம் பிரியறதுக்கு என்ன காரணம்? மனைவி பிரிஞ்சு போறாங்க, புருஷன் பிரிஞ்சு போறான். என்ன காரணம்? இந்த சகிக்கிற குணம் இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில இல்ல. பாடுகளை சகிக்கிற குணம் இல்ல. இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளணும். பாருங்க, அவருடைய கணவர் வெளியில போட்டு போட்டிடுவார் குளிர்ல. காலையில எழும்பு நான் முதல்ல காஃபி போட்டு கணவர்கிட்ட கொடுப்பாங்களாம், அன்பா கொண்டு வந்து. அதுதான் அவரை மாற்றினாரு. பெரிய ஊழியக்காரனா கர்த்தர் மாற்ற காரணம் அவருடைய மனைவியனுடைய அந்த சுபாவம், சகித்து கொள்ளுகிற சுபாவம். வாய் பேசுறது, எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் விட்டுருங்க. இயேசுவிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, அமைதியா இருக்க பழகுங்க, சகித்து கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. பாடுகளை சகிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். டாக்டர் பில்லி கிரஹாம் உலக பிரசித்தி பெற்ற ஊழியர். அவர் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை
இங்கிலாந்து தேசத்துல லண்டன்ல அவருக்கு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அமெரிக்காவில் நிறைய கூட்டங்கள் நடத்தி பெரிய எழுப்புதல் கூட்டம் மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. லண்டன்ல ஊழியம் செய்ய கத்தர் சொல்லி லண்டன் மாநகரில் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டாரு. அவர் அவருடைய டீம் எல்லாம் முதல்ல வந்துட்டாங்க. டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய மனைவி அவங்க கப்பல்ல வந்தாங்களா. அங்க இருந்து கப்பல்ல அவங்க லண்டன் பட்டணத்துல சேர்றாங்க. கப்பல்ல துறைமுகத்துல இறங்கின உடனே பத்திரிகை நிருபர்களா வந்துட்டாங்க. அது கிறிஸ்தவ நாடு தானே. அவங்க கேட்டாங்க, அமெரிக்காவை நீங்க மாத்திட்டீங்களோ, இங்க இங்கிலாந்து மாத்த வந்திருக்கீங்களா, கிண்டலா கேள்வி கேட்டாங்க, பரிகாசம் பண்ணி கேள்வி கேட்டாங்க. அது மாத்திரம் இல்ல, பேப்பர்ல நியூஸ் என்னன்னா காஸ்பல் சர்க்கஸ் நடத்த டாக்டர் பில்லி கிரஹாம் வந்திருக்கிறார். பரிகாசம் பண்ணி ஹெட்லைன் பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல காஸ்பல் சர்க்கஸ் நடத்த வந்திருக்கிறார் டாக்டர் பில்லி கிரஹாம். அமெரிக்காவே மாத்திட்டாராம், இங்க மாத்த வந்திருக்கிறாராம். பரிகாசமாய் பேப்பர்ல நியூஸ் ஹெட்லைன். கிறிஸ்தவ தேசத்துல பில்லி கிரஹாமுக்கு பரிகாசம். அப்போ அவ்வளவு பேர் நிருபம் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்கிறான். அவரை பரிகாசம் பண்ணி கேள்வி கேட்கிறாங்க. எல்லாம் சூழ்ந்து கொண்டாங்க. ஒருத்த ஓடி அவனுடைய மனைவி கிட்ட கேள்வி கேட்கிறானா, நீங்க எங்க போனாலும் செம்புல தண்ணி கொண்டு போவீங்களாமே, எல்லாருக்கும் உடனே ஞானஸ்தானம் கொடுப்பீங்களாமே அப்படின்னு. அவங்க உடனே அவன் கிண்டல கேட்டோடனே இவங்க என்ன பதில் சொன்னாங்களா, நாங்க தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்ல, முழுகி ஞானஸ்தானம் தான் கொடுக்கறது, அதனால பெரிய பீப்பாவில் தண்ணி கொண்டு போறோம் அப்படின்னு பதில் சொன்னாங்களா அவனுக்கு. அப்போ அவர் அங்கிருந்து ட்ரெயின்ல வரணும் லண்டன் சிட்டிக்குள்ள. அப்ப அவர் சொல்லுகிற அவர் புஸ்தகத்துல மேன் ஹூ வாக்ஸ் வித் காட் என்ற அவருடைய புஸ்தகத்துல அந்த அனுபவம் எழுதப்பட்டிருக்கு. நான் வாசித்தேன் அதை. அவர் ட்ரெயின்ல வரும்போது அவருடைய மனசுல ஒரு சோர்வு. ஆரம்பமே இப்படி இருக்குது, இவ்வளவு எதிர்ப்பு, பரிகாசம் பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க, நியூஸ் ஹெட்லைன் நம்மள சர்க்கஸ் கோமாளி மாதிரி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷ அறிவிக்க அந்த ஊழியக்காரருக்கு ஒரு மன சோர்வு. அப்போ அவருடைய ட்ரெயின்ல வரும்போதே அவர் பைபிள் வாசிக்கிட்டே வரும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதை வாசித்தாரா, 7ஆம் வசனம், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அந்த வார்த்தை அவரை தொட்டார். ஆவியானவர் அதை கொண்டு பேசினாரா, மகனே சோர்ந்து போகாத, அன்பு சகலத்தையும் சகிக்கும், இந்த பாடுகளை நீ சகித்து கொள்ளணும், இந்த நிந்தை அவமானத்தை நீ சகித்து கொள்ளணும். அப்ப அவர் அந்த ட்ரெயின்ல ஜெபிச்சார், ஆண்டவர் அந்த அன்பை எனக்கு தாரும், பாடுகளை சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாருன்னு சொல்லி கண்ணீரோட ஜெபித்தாராம். அவர் அப்படி ஜெபித்துட்டு ட்ரெயின்ல பிரயாணப்பட்டு லண்டன் சிட்டிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குகிறார். திரள் கூட்ட மக்கள் வெல்கம் பண்ணுவதற்கு பில்லி கிரஹாம் அருகே சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்து பெருங்கூட்ட மக்கள் நிக்கிறாங்க. அவர் வெல்கம் பண்றாங்க. அப்படியே அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். பாரு, உன்னை வரவேற்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. பரிகாசம் பண்ணது ஒரு சின்ன கூட்டம், அவன் வேலை அதுதான். அவனுக்கு பரிகாசம் பண்ணி அவன் பிழைப்பை நடத்துகிறவன். நீ சோர்ந்து போகாத, சகித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த அன்புக்காக ஜெபம் பண்ணினா அவ்வளவு பெரிய வரவேற்பு. பெரிய எதிர்ப்பு இருந்ததா. கத்தோலிக்க சபை, புராட்டஸ்டன்ட் சபை, பிஷப்புகள் அந்த காலத்துல பில்லி கிரஹாம் கூட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட்டம் நடத்துற மைதானத்தை கொடுக்க கூடாதுன்னு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். எப்படி இவரு போய் பேசி கடைசியில கூட்டம் நடந்தது. அந்த நடத்து போனா தடெல்லாம் மீறி கூட்டம் நடக்குது. மழை வந்து விட்டது. அதுவரை அவருக்கு அப்போ அப்படியே போய் அந்த கூட்டம் நடக்கிற மைதானத்துல போய் இறங்குறாரா. மழை வேற தூறுகிறது. அங்க சொல்றாங்க, அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாகி விட்டது, இடுக்க இடம் இல்லை, உள்ள மக்களுக்கு வர இடம் இல்லை. அவ்வளவு திரளாய் ஆயிரமா மக்கள் கூடிட்டாங்க. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பில்லி கிரஹாம் அழுதாராம். ஆண்டவருடைய ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவரை துதித்தாராம். அந்த மழை துளியோடு அவருடைய கண்ணீர் கலந்தது என்ற அந்த புஸ்தகத்தில் அவருடைய அனுபவத்தை எழுதி இருக்கிறார். பாடுகளை சகிக்கணும். அப்பதான் பில்லி கிரஹாமுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார். பாடுகளை வீட்டுக்குள்ள, ஊழியத்துல, வேலை செய்யற இடத்துல பாடு இருக்கும், நிந்த இருக்கும், பரிகாசம் இருக்கும், சகித்து கொள்ளணும். பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 13:7 எவ்வளவோ பாடுகள் எனக்கு வந்ததை நான் சகித்தேன். 2 தீமோத்தேயு 3:11 பாருங்க, அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்,
இவை எல்லாவற்றினும் கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். நான் சகித்தேன். ஒவ்வொரு பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போதெல்லாம் சகித்தார். நான் கடந்து வந்த 45 வருஷ ஊழிய பாதையில எத்தனையோ பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். மோகலாச ஊழியமே முடிந்தது என்று தீர்க்கதர்சனெல்லாம் சொன்னாங்க. இதை விட பயங்கரமாலாம் பேசினாங்க. இல்லாத பொல்லாத காரியத்தை எல்லாம் அதை சகித்து கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார். போல் சொல்ல எத்தனையோ பாடுகள், துன்பங்களை நான் சகித்தேன். நம்ம சகிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாகும் வரைக்கும் நமக்கு நிந்தைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளணும். ஒரு நிமிடம் உடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. ஆண்டவரே, பாடுகளை சகித்து கொள்ளுகிற இருதயத்தை எனக்கு தாரும். சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும். ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உம்மை போல பாடுகளை சகிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். பாடுகளை சகித்து கொள்ளுகிற அன்பை எனக்கு தாரும். என் வீட்டுல, வேலை செய்யற இடத்துல, சபையில, ஊழியம் செய்யற இடத்துல, சமுதாயத்துல ஆண்டவரே, நான் சோர்ந்தே போக கூடாது. துன்பங்களை நான் சகிக்கணும். பாடுகளை சகிக்கணும். எத்தனை பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் பொறுமையோடு நான் சகித்து கொண்டு மகிழ்ச்சியோடு நான் உம்மை பின்பற்றணும். உம்முடைய அடிச்சுவட்டில் நடக்கணும். உம்முடைய சீஷனாக நான் இருக்கணும். உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்க ஆண்டவரை. இந்த மகளை மாற்றுங்க, இந்த மகனை மாற்றுங்க, இந்த ஊழியக்காரரை மாற்றுங்க. உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரை. சகிக்கிற அந்த தேவ அன்பை கொடுங்க. நீரை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.